கீரையும் கோதுமை மாவும் இருந்தால் இந்த கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ஈஸியாக செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு கீரையை பிளான்ச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒரு இஞ்சி 4 பல் பூண்டு அப்புறம் 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அது கூட பிளான்ச் பண்ண கீரையை சேர்த்து தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மாவு பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். 1/4 கப் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் ரவை, ஜீரகம் வந்து 1/2 டீஸ்பூன், சால்ட் தேவையான அளவு, 1 டேபிள் ஸ்பூன் மெல்ட் பண்ண பட்டரில் கருவேப்பிலை சேர்த்து அதையும் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து அரைச்சி வச்சுருக்க ஸ்பினாச் பியூரையை சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ மேலாப்பில் கொஞ்சோண்டு எண்ணெய் தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊறட்டும். 1/2 அன் ஹவர் கழிச்சு சப்பாத்தி மாவு வரை நல்லா தேய்ச்சிக்கோங்க. மாவு வந்து ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. எண்ணெய் சேர்க்காம ஓவனில் தான் நான் பேக் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து ஃபோர்க் வச்சு நல்லா குத்தி விட்டுக்கிட்டேன் நல்லா வேகிறதுக்காக. 180 டிகிரி செல்சியஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் 20 to 25 மினிட்ஸ் இல்லைன்னா கிறிஸ்பார வரைக்கும் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பர் ஹெல்த்தியான ஸ்பினாச் வீட் கிராக்கர்ஸ் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கீரையும் கோதுமை மாவும் இருந்தால் இந்த கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ஈஸியாக செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு கீரையை பிளான்ச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒரு இஞ்சி 4 பல் பூண்டு அப்புறம் 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அது கூட பிளான்ச் பண்ண கீரையை சேர்த்து தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மாவு பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். 1/4 கப் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் ரவை, ஜீரகம் வந்து 1/2 டீஸ்பூன், சால்ட் தேவையான அளவு, 1 டேபிள் ஸ்பூன் மெல்ட் பண்ண பட்டரில் கருவேப்பிலை சேர்த்து அதையும் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து அரைச்சி வச்சுருக்க ஸ்பினாச் பியூரையை சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ மேலாப்பில் கொஞ்சோண்டு எண்ணெய் தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊறட்டும். 1/2 அன் ஹவர் கழிச்சு சப்பாத்தி மாவு வரை நல்லா தேய்ச்சிக்கோங்க. மாவு வந்து ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. எண்ணெய் சேர்க்காம ஓவனில் தான் நான் பேக் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து ஃபோர்க் வச்சு நல்லா குத்தி விட்டுக்கிட்டேன் நல்லா வேகிறதுக்காக. 180 டிகிரி செல்சியஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் 20 to 25 மினிட்ஸ் இல்லைன்னா கிறிஸ்பார வரைக்கும் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பர் ஹெல்த்தியான ஸ்பினாச் வீட் கிராக்கர்ஸ் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.